தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தை 20 முதல் 29 வரை. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை, அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவுமில்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தருமங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைம்மாறு செய்வார், அவர்களுக்கு சேரவேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார், நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள், அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனந்திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர், பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர், மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்கச் செய்கின்றீர். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா! இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலுயா! நற்செய்தி வாசகம். உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு வந்து என்னை பின்பற்றும். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தை 17 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டுச் சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடிவந்து முழந்தாள்படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம்வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார்.
சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார் தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது. ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கருத்துக்களை அனுப்பவும். நீங்கள் ஜெப உலக குழுவினரோடு இணைந்து ஏழைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்காகவும் உதவ விரும்பினால் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் காணிக்கை விபரங்களை அனுப்பவும். உங்கள் சார்பில் நீங்கள் உதவ விரும்புவோருக்கு உங்கள் காணிக்கைகள் அனுப்பப்படும். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.